ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வணங்குற ஒரு கடவுள் தான் ஆஞ்சநேயர்னு. ஆஞ்சநேயர் யாருன்னு பார்த்தோம்னா, ராமரோட பக்தன், ராமரோட தூதுவன், ராமரோட எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ராமருக்கு ஹெல்ப் பண்ண ஹனுமானு ஒரு கட்டத்தில் தன்னோட சக்தியை மறந்தாரு. ஆனால் அந்த சக்தியை மறக்கிறதுக்கு பல்வேறு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சின்ன வயசுல வாயு பகவான் அவரோட மகனின் காரணத்தினால அவருக்கு அளவு கடந்த சக்தி அதிகமாகவே இருந்துச்சு. அதனால சிறு வயசுல அளப்பரியா செயல்களை செய்து பல்வேறு சித்தர்கள் மற்றும் பல்வேறு நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட சக்தி சூரியனே விழுங்குற அளவுக்கு சக்தி பெற்றதா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்படியே போயிட்டு இருந்தா ஹனுமான் மனிதர்களை மற்றும் தேவர்களை மிஞ்சிடுவாரோ அப்படின்னு அச்சப்பட்ட இந்திர பகவான் அவரோட சக்தியை பயன்படுத்தி ஹனுமாரை நிலைக்குலைய வச்சாரு. அது மட்டும் இல்லாம மூர்ச்சி அடைய வச்சாரு. அதன் காரணமாகவே கோவப்பட்ட வாயு பகவான் தன் மகனுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை கருத்துல கொண்டு அவர் இந்த உலகத்துல வாயு இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மணி நேரம் வாயுவை நிறுத்தி வச்சிருந்தாரு. வாயுவை நிறுத்தி வச்சதன் நோக்கமா எல்லா உயிர்களும் வாயு இல்லாம இறக்குற நிலைக்கு போயிருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாயு பகவானோட போய் கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம பல்வேறு செயல்களை செய்து அந்த தப்பை சரி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்திர பகவானும் அவரோட தப்பை உணர்ந்து ஹனுமாட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இப்படி அளப்பரிய செயல்களை செய்து மனிதர் குலத்தில் அது மட்டும் இல்லாம தேவர்களையும் மிஞ்சின இந்த ஆஞ்சநேயர் ஒரு பல்வேறு சக்திகளை பெற்றவர். அது மட்டும் இல்லாம அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர். சிறந்த ஞானி, சிறந்த யோகி, இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிரஞ்சீவி என கருதப்படுபவர். ஆஞ்சநேயருக்கு மரணம் என்பதே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயருக்கு சனி பகவானும் ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஏன்னு பார்த்தோம்னா, ராமநாமத்திற்கு இணையான சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் பல்வேறு செயல்களை செய்து சனி பகவானே வெற்றி பெற்றிருக்காரு. ராமபானத்திற்கு முன்னாடி ராமநாமம் செல்லும். அது மட்டும் இல்லாம ராமபானத்திற்கு நிகரான சக்தி, அது மட்டும் இல்லாம ராமபானத்தையே அடக்கக்கூடிய சக்தி ராமநாமத்துக்கு உண்டு என்பதை நிரூபித்தவர் இந்த ஆஞ்சநேயர் தான். அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் ஏன் போர்ல, அதாவது போர்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போர்ல அவர் ஏன் தலைமை தாங்கல? அது மட்டும் இல்லாம ஹனுமார் தான் இவ்வளவு சக்திகள் இருக்கிறாரு, ஏன் அவர் வாலியோட நேர யுத்தம் செய்யல? அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயருக்கும் வாலிக்கும் போர் வந்தா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். நண்பர்களே, வாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். அதற்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதான் நான் வெளியிடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாருங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் யார் இந்த ஹனுமான் பார்த்தோம்னா, வாயு பகவானோட மகன் அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம வானர அரசனான கேசரிக்கும் வானர அரசியான அஞ்சனைக்கும் பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர் ஆவார். அஞ்சனை மனிதன், அதன் காரணமாக இவருக்கு ஆஞ்சநேயர். அது மட்டும் இல்லாம இவரோட தந்தையான வாயு பகவான் ஆசீர்வாதத்தில் இவர் பிறந்தனால ஹனுமான், மாருதி, சிரஞ்சீவி, ராமபக்தா என்று பல்வேறு பேர்களால் ஆஞ்சநேயர் அழைக்கப்படுகிறாரு. இவரு வானர அரசான வாலிக்கிட்ட ஒரு மந்திரியா வேலை பார்த்திருக்காரு. ஏன் இவர் மந்திரியா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் மதிநுட்பத்துல சிறந்தவர். இவருக்கு போர் யுக்திகள், ஞானம், அது மட்டும் இல்லாம பல்வேறு கலைகள் அனைத்தும் தெரியும். அது மட்டும் இல்லாம வாரகுலத்திலேயே அஷ்டமா சித்தி பெற்ற ஒரே ஒரு வீரன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஆஞ்சநேயர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இவர் தன்னோட சக்தியை மறந்து போகணும் அப்படிங்கிறத ஒரு சாபமா பெற்றிருக்காரு. அதனாலதான் இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அமைதியாவே நின்று இருக்கிறாரு அந்த சூழ்நிலையில. அது மட்டும் இல்லாம வானர அரசனான சுக்ரீவனுக்கும் வானர முன்னாள் அரசனான வாலிக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ராமர் சூழ்ச்சி செய்து தர்மத்தின் வழியால சூழ்ச்சி செய்து வாலியை வின் பண்றாரு. ஏன் இவர் டைரக்டா ராமர் வாலியை அட்டாக் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, வானர அரசனான வாலி இந்திரனோட மகன், அதாவது வஜ்ராயுதத்தை கையில் ஏந்திய இந்திர பகவானின் மகன். அது மட்டும் இல்லாம இவர் உடம்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சபூதம் என்று சொல்லிடலாம். நீர் ஒரு பேரழிவா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சுனாமி மாதிரி வரும். நிலம் ஒரு பேரழிவா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு பூகம்பம் மாதிரி இருக்கும். நெருப்பு ஒரு பேரழிவா வந்தா அது எரிமலை வெடிப்பு, அது மட்டும் இல்லாம கேஸ் எக்ஸ்ப்ளோஷன், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம காற்றுக்கு பேரழிவா வந்தா சூறாவளி, அது மட்டும் இல்லாம நிறைய பேரிடர்கள் வருது. ஆகாய சக்தியை பெற்றவர், அதாவது இடி, மின்னல், மலை. ஒரு மின்னலோட சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1 lakh வோல்ட் கிட்ட வரும். அப்பேற்பட்ட 5 பூதத்தோட சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த இந்திர பகவான் இன் மகனான வாலி. 5 பஞ்சபூதத்தோட சக்தியும் கட்டுப்படுத்தி தன் உடம்புல வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த பஞ்சபூதத்தால ஏற்படுற விளைவையும் தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கு.
இப்படி உடம்பு வந்து தேஜஸா வஜ்ரமா யாராலையும் வின் பண்ண முடியாத அளவிற்கு அவர் வந்து சக்திசாலியா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட வாலிய ராமபாணம் ஒரே ஒரு அம்பினால வாலியை வீழ்த்துறாரு. கம்பர் அதை எப்படி வர்ணிக்காருன்னு பார்த்தோம்னா, இப்படி சக்தி பெற்ற வாலியோட உடம்புல ராமர் பானம் எப்படி பாஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாழைப்பழத்துல ஒரு ஊசியை நுழைச்சா எப்படி ஸ்மூத்தா போகும், அதே போல ஸ்மூத்தா போய் அவரை வந்து காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி வாலி வந்து குறிப்பா சொல்றாரு. யாரு நீ இப்படி தாக்குனது, என் உடம்புல வந்து இவ்வளவு நைஸா ஒரு அம்பு வந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது யாருன்னு அப்படின்னு போய் பார்த்து தன்னோட நெஞ்சில குத்தி இருக்கிற அம்பை எடுத்து பார்த்தோம்னா அதுல ஜெய் ஸ்ரீராம்னு போட்டிருக்கு. ஓ, ராமர் தானே இப்படி நீ காயப்படுத்தினது, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளுக்கு வருது. ராமர் வர்றாரு, ராமர் வந்து விளக்கம் அளிக்கிறாரு, சமாதானம் செய்யறாரு, வாலியோட உயிரும் போகுது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்படி டைரக்டா அட்டாக் பண்ண முடியாத வாலிய ராமர் மறைஞ்சிருந்தா கொன்னாருன்னு கதையில் எழுதியிருக்காரு. ஏன் ராமர் வந்து அவரை இன்டைரக்டா அட்டாக் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திர பகவான் கையில இருக்கிற வஜ்ரம் போன்ற சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலும் வாலியை வின் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம வாலி கழுத்துல ஒரு விசேஷ ஒரு மந்திர மாலையும் இருக்கு. அந்த மந்திர மாலை யார் அவருக்கு வழங்கியாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திர பகவான் தான் அவருக்கு தன் மகனுக்கு எப்பொழுதும் வெற்றி மட்டுமே கிட்ட வேண்டும். அதன் காரணமாகவே அவர் வந்து வாலிக்கு அன்பளிப்பா அந்த பரிசை வழங்கியிருக்காரு. அந்த மாலையை பயன்படுத்தி அவர் கோருக்கு சென்றா அவரோட சக்தி, எதிராளியோட பாதி சக்தி வாலிக்கு வந்து சேர்ந்துரும். அதனால இவர் ஈஸியா வின் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் ஆஞ்சநேயருக்கும் தெரியும். ஆனா ஆஞ்சநேயர் ஏன் டைரக்டா போர் செய்யல அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு தன்னோட பழைய சக்திகள் மறந்து போயிடும் அப்படின்னு ஒரு முனிவர் சாபம் கொடுத்தாரு. அதனாலதான் அவர் போருக்கு டைரக்டா போய் சப்போர்ட் பண்ணல. அப்புறம் எப்படி அவர் வந்து சிரஞ்சீவி ஆனாரு, மலையை தூக்குனாரு, அப்புறம் அஷ்டமாசக்தியை பயன்படுத்தி உடம்ப வந்து பெருசாக்குனாரு, அப்புறம் யூனிவர்ஸ் தாண்டி எப்படி அவர் பறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, அதாவது சீதாதேவியை கண்டுபிடிக்க சமயத்துல வந்து இந்த கடல் தாண்டி யார் கோருது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஜாம்பவான் தான், அதாவது வானர குலத்தின் மூத்தவரான ஜாம்பவான் தான் இவருக்கு வந்து அந்த போதனையை வழங்கி, நீ சாதாரண மனிதன் கிடையாது, நீ சக்தி பெற்ற ஒருவன், வாயுவின் மகன், அஞ்சனையின் மகன், நீ தவத்தால தான் பிறந்திருக்க, உனக்கு பல்வேறு சக்திகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம அஷ்டமா சித்தியும் உனக்குள்ள அடங்கி இருக்கு, நீ எல்லாத்தையும் சாதிப்ப ஆஞ்சனையா, வெற்றியோடு திரும்பி வா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவர் மறந்து போன சக்தியை ஞாபகப்படுத்தினாரு இந்த ஜாம்பவான். அதன் காரணமாகவே ஆஞ்சநேயர் பல்வேறு செயல்களை செய்தாரு அப்படின்னு பாக்கி ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதையே ஆஞ்சநேயர் வந்து முன்னாடியே செய்யல, ஜாம்பவான் தான் இதை நினைவு ஊட்டினாரு அப்படின்னு சொன்னோம். ஆனா ஜாம்பவான் முன்னாடியே இதை செஞ்சிருந்தா நிச்சயமா வாலியை வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஏன் அவர் தோக்கடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா, வாலிக்கு ஒரு மந்திரமாலை, விசேஷ மந்திரமாலை கழுத்துல இருக்கு, எதிராளியோட சக்தியை பாதி பலத்தை உறிஞ்சிற தன்மையும் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயர் நேரடியா போர் செய்தா நிச்சயமா ஆஞ்சநேயர் தான் வின் பண்ணுவாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து சாதாரண இந்திரன் பகவானின் மகன் தான். ஆனா ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அம்சம். அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவி, அவருக்கு அஷ்டமாசிதியும் இருக்கு, பல்வேறு ஞானமும் இருக்கு, யுத்த தந்திரமும் தெரியும், அனைத்தையும் அடக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்கு. இப்படி டைரக்டா இந்திரனின் மகனும் சிவபெருமானின் அம்சமும் இரண்டு சக்திகளும் மோதிக்கொண்டால் இதில் விளைவு நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை உலுக்கிவிடும். அது மட்டும் இல்லாம வாலி செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை அளிப்பவர் அவர் குலத்திலே இருக்கக்கூடாது, வேற்றொருவர் தான் இருக்க வேண்டும். ஏன்னா இப்படி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டு விட்டோம்னா பாக்கி இருக்கிறவங்களும் அரியாசனத்துக்காக இப்படி சொந்த அரசர்களே வதம் செய்வாங்க. அப்படிங்கிற காரணத்தினாலையும் பல்வேறு சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினாலே ஜாம்பவான் அப்போது அமைதியா இருந்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு நண்பர்களே பார்த்தோம்னா, வாலிக்கு ஆஞ்சநேயருக்கும் டைரக்டா போர் வந்தா நிச்சயமா ஆஞ்சநேயர் தான் வின் பண்ணுவாரு. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு எல்லா சக்திகளும் இருக்கு, வாலிக்கும் பல்வேறு சக்திகள் இருக்கு. டைரக்டா இருவரும் போர் செய்தால் நிச்சயமாக ஆஞ்சநேயர் வாலியை வதம் செய்து விடுவார், இல்லையெனில் தோற்கடிக்க செய்து விடுவார். ஏனென்றால் அவ்வளவு சக்திகள் பெற்றவர் தான் இந்த ஆஞ்சநேயர் ஆவார். ஆஞ்சநேயருக்கு அளப்பரிய சக்தி இருக்கு, அதை நான் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். சிவபெருமானின் அம்சம் என்றாலே பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, ஆஞ்சநேயர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று. ஒரு நொடியில், ஒரு சுடக்கிடும் நொடியில் ஆஞ்சநேயர் வாலியை வெற்றி பெற்று விடுவார். இதுவே உண்மை. இதன் காரணமாக ஜாம்பவான் அப்பொழுது பொறுமையாக இருந்து ராமர் வதம் செய்த பிறகு, வாலியை வதம் செய்த பிறகு சுக்ரீவனை அரியாசனத்தில் அமர்ந்து சூழ்நிலையில், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆஞ்சநேயருக்கு அந்த வரத்தை வழங்கி அவருக்கு பழைய சக்திகள் திரும்ப வரட்டும் என்ற ஞானத்தையும் வழங்கி அவர் கடல் கலந்து சீதாதேவியை கண்டுபிடிக்க உதவி செய்தார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவே நண்பர்களே இந்த கதையின் முடிவாகும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். இது போன்ற பல்வேறு கம்பாரிசன் மற்றும் புராண கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.